ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். இதில் நம்ம நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்கொயர் ரூட் அண்ட் க்யூப் ரூட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் க்யூப் ரூட் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கோன்னா 6084 ஃபேக்டரேஷன் மெத்தடில் வந்து நம்ம ரூட்டுக்கு வெளியே எடுக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து ஃபேக்டரேஷன் மெத்தட்னா என்னென்னா ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? ஸோ நம்ம ஃபேக்டர்ஸ் வந்து கண்டுபிடிப்போம். 6084 இது வந்து எதால் டிவைட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிளாக 2 எடுத்துக்குவோம். இப்போ 2னா 3 0 4 2 வரும். அகைன் நம்ம 2 எடுத்துக்குவோம். இப்போ 2 எடுத்தோம்னா 15 2 1 வரும். இப்போ வந்து இது வந்து எதால் பார்த்தோன்னா நம்ம 3 எடுத்துக்குவோம். இதை இப்போ 3 எடுத்தோன்னா 5 3 சார் 15 0 7 21. ஓகேவா? அகைன் நம்ம வந்து 3 எடுப்போம். இப்போ 3 எடுத்தோம்னா 1 3 மிச்சம் வந்து 2 6 18 மிச்சம் 2 7 9 27. ஸோ வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு ஏற்கனவே நல்லா தெரியும். இப்போ 13 ஸ்கொயர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 169 நம்மளுக்கு நல்லா தெரியும். ஸோ 13 13. ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து ஃபேக்டர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரூட் 6084 ஃபேக்டரேஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 ஸ்கொயர் இன்ட்டு 13 ஸ்கொயர். ஸோ வந்து நம்ம இதை வந்து ரூட்டுக்கு வெளியே எடுத்தோன்னா 2 இன்ட்டு 3 இன்ட்டு 13 பார்த்திங்கன்னா 2 6 இன்ட்டு 13 வந்து எவ்வளோனா 13 8 7. ஸோ வந்து ஆன்சர் பார்த்திங்கன்னா 78. ஸோ ரூட் 6084 நம்ம ரூட்டுக்கு வெளியே எடுக்கும்போது 78 நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1471369. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 டிஜிட் நம்பர் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம ரூட்டுக்கு வெளியே எப்படி எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா டிவிஷன் மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ எழுதிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா எத்தனை டிஜிட் இருக்குது? 7 டிஜிட் இருக்குது. ஸோ வந்து நம்ம வந்து காமனாக ஃபஸ்ட்டு வந்து ஒரு டிஜிட் மட்டும் எடுத்துக்குவோம். ஏன்னா இது 7 டிஜிட் இருக்குது. சப்போஸ் இப்போ 6 டிஜிட் இருந்துச்சுன்னா நம்ம 2 2 2ன்னு எடுக்கலாம். ஸோ இப்போ இதில் 7 டிஜிட் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு டிஜிட், நெக்ஸ்ட்டு 2 2 2 இந்த மாதிரி நம்ம சீக்வன்ஸில் எடுக்கலாம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ 1 இன்ட்டு 1 வந்து எவ்வளோ? 1. கரெக்டாக? ஸோ 0. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எந்த வேல்யூவில் மல்டிப்ளை நம்ம பண்ணோமோ இந்த வேல்யூவை வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ 1 + 1 எவ்வளோ? 2. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு 2 டிஜிட் வந்து கொண்டு வருவோம். ஸோ 47. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு எதால் மல்டிப்ளை பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம இங்கே தான் போடணும். ஸோ இப்போ 2 1 எடுத்துக்குவோம். இப்போ 21ஆல் 1ஆல் தான் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணோன்னா 1 2 21 தான் வரும். ஸோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ 22 போட்டு பார்ப்போம். இப்போ 22 போட்டோம்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணோன்னா 44 வரும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2ஆல் எடுத்தோன்னா 2 × 22 வந்து 44 வரும். பேலன்ஸ் வந்து 3. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இந்த டிஜிட்டோட இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ண டிஜிட்டை வந்து ஆட் பண்ணணும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா 24 வரும். ஓகேவா? இப்போ 24 நெக்ஸ்ட்டு 2 டிஜிட் வந்து நம்ம கொண்டு வரணும். ஸோ 13. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணக்கூடிய டிஜிட் வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 4 1 போட்டு பார்ப்போம். இப்போ 1னா 1 4 1 4 2 4 1 வரும். இப்போ வந்து 2 4 2 போட்டு பார்ப்போம். இப்போ 2 போட்டோம்னா 4 2 8 2 4. ஸோ வந்து அதிகமாக போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 1 தான் போடணும். ஸோ 1 இங்கே 1 ப்ளேஸ் பண்ணிடுவோம். ஸோ 1 × 241 241. ஓகேவா? இப்போ பேலன்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 2 வந்து 1 11 10 6 போச்சுன்னா 7 வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த 2 டிஜிட் வந்து கீழே கொண்டு வருவோம். 69. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் டிஜிட்டோட இப்போ மல்டிப்ளை பண்ண டிஜிட் வந்து 1. இதையும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ 2 4 2 வந்துடும். ஓகேவா? இப்போ 2 4 2ஓட இந்த டிஜிட் போடும்போது எதுக்கு அரௌண்டாக பக்கத்தில் இங்கே வருதுன்னு பார்க்கணும். இப்போ பார்த்தோன்னா 2 போட்டு பார்ப்போம். இப்போ 2 போட்டோன்னா 2 × 2 வந்து 4 4 8
4 வரும். ஸோ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம ஒரு நம்பர் இன்னும் இன்க்ரிமெண்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 4 2 3 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 3 9 2 6 4 12 1 6 3 2 6 7. ஸோ நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிருச்சு. ஸோ 7269. ஓகேவா? ஸோ வந்து எதால் மல்டிப்ளை பண்ணோம்? 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஆன்சர் 0 வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1 2 1 3 இந்த நம்பர் தான் கொடுத்துருக்க கிவன் நம்பரோட ஸ்கொயர் ரூட். இதை நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஆன்சர் கிடச்சிரும். ஸோ அவ்வளோதான். எக்ஸாம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். என்னென்னா ஒரு டெசிமல் வேல்யூவில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதையும் இப்போ போன பழைய மெத்தட் மாதிரியே நம்ம சால்வ் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் எழுதிக்கோங்க, பாயிண்ட் வேணாம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை டிஜிட் இருக்குது? 2 4 6 7 இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வேல்யூ நம்ம ஒன்று எடுத்துக்கணும். ஸோ 1 × 1 வந்து 1. ஸோ வந்து 0. ஸோ நெக்ஸ்ட்டு 2 டிஜிட் வந்து நம்ம கொண்டு வரணும். 2 டிஜிட். அப்புறம் வந்து 1ஐயும் நம்ம ஆட் பண்ணணும். கரெக்டாக? ஸோ வந்து 2. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2க்கு அடுத்து என்ன வேல்யூ போடுறோமோ அந்த வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ வந்து நம்ம 2 போட்டு பார்ப்போம். போட்டோன்னா 44 வரும். இப்போ 2 3 போட்டு பார்ப்போம். 3 9 2 6 69 வருது. ஸோ நம்ம 2 4 போட்டு பார்ப்போம். 4 16 2 8 1 96 வருது. ஸோ நம்மளுக்கு இதுதான் கொஞ்சம் ஆப்டாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 69 நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ 69 பார்த்தீங்கன்னா 6 15 6 வரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 டிஜிட் வந்து நம்ம கொண்டு வரணும். 29. இப்போ லாஸ்ட்டு நம்ம மல்டிப்ளை பண்ண டிஜிட்டை வந்து இதெல்லாம் ஆட் பண்ணணும். ஸோ 26 வரும். ஓகேவா? இப்போ 26ஐ நம்ம எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு அரௌண்ட் கிட்ட இங்கே வருதுன்னு பார்த்தோன்னா இப்போ 3 போட்டு பார்ப்போம். 3 9 6 3 18 1 2 6 1 7 வந்துருச்சு. ஸோ வந்து அதிகமாக போகுது. ஸோ நம்ம 2 போட்டு பார்ப்போம். இப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 2 4 6 12 1 2 4 1 5. ஸோ 524 வருது. எதால்? நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது. இப்போ மைனஸ் பண்ணோன்னா 5 0 1 வரும். ஸோ அகைன் வந்து 2 டிஜிட் வந்து நம்ம கீழே இறக்கணும். ஸோ 76. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ மல்டிப்ளை பண்ண லாஸ்ட் டிஜிட் வந்து நம்ம இதோட ஆட் பண்ணணும். ஸோ 264. ஓகேவா? இப்போ 264ஓட நம்ம எந்த டிஜிட் போடுறோமோ அதால் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ நம்ம எந்த டிஜிட் போடலாம்? இப்போ 3 எடுத்துக்குவோம். ஸோ 3 9 4 12 1 6 18 19 1 2 6 1 7. ஸோ கம்மியாக தான் வருது. ஸோ நம்ம அதிகமாக இதுக்க விட அதிகமாக போட்டு பார்ப்போம். 4 போட்டு பார்ப்போம். 4 16 4 16 1 17 1 6 24 25 4 2 8 8 1 10. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. ஸோ 10 5 7 6 எதால் மல்டிப்ளை பண்ணும்போது? 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது. ஓகேவா? ஸோ வந்து ஆன்சர் 0 வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து ஆன்சர் என்ன கிடச்சிருக்குன்னா 1 3 2 4 கிடச்சிருக்கு. கரெக்டாக? இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க கிவன் வேல்யூ வந்து 175.2976. ஸோ இதில் வந்து எத்தனை டிஜிட் வந்து முன்னாடி பாயிண்ட் இருக்குன்னா 4 டிஜிட்ஸ் முன்னாடி இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ 2/4 எடுத்திங்கன்னா இதை ரூட்டுக்கு வெளியே எடுக்கும்போது என்ன வரும்? 2/2ன்னு வரும். கரெக்டாக? ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 2 டிஜிட் வந்து நம்ம கம்மியாக கிடைக்குது. ஸோ அதே மாதிரி தான் இதில் 4 டிஜிட் கொடுத்துருக்க பாயிண்ட் டெசிமல் வந்து நம்ம 2 டிஜிட்டுக்கு வந்து முன்னாடி பாயிண்ட் வச்சோன்னா இதுதான் இதோட ஸ்கொயர் ரூட்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா 13.24 தான் இதோட, அதாவது கொடுத்துருக்க கிவன் நம்பரோட ஸ்கொயர் ரூட். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கியூப் ரூட் வந்து கண்டுபிடிக்கணும். எந்த நம்பருக்குன்னா 2744. ஓகேவா? இது வந்து நம்ம ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் கண்டுபிடிப்போம். ஏன்னா டிவிஷன் மெத்தடில் கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு ஸ்கொயர்ஸ் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும், க்யூப்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நம்ம ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். 2744ல் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து 2ஆல் டிவைட் பண்ணுவோம். ஸோ 1 3 7 2 வரும். ஓகேவா? திருப்பி அகைன் 2ஆல் போட்டோன்னா 6 8 6 வரும். அகைன் 2ஆல் போட்டோன்னா 3 4 3. இது வந்து நெக்ஸ்ட் வந்து 2ஆல் டிவைட் ஆகாது. ஸோ எந்த நம்பரால் டிவைட் ஆகும்னு பார்த்தோன்னா 7 போட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தோன்னா 7 போட்டோன்னா 4 28
9 7 63. ஸோ வந்து 49. ஸோ அகைன் வந்து 7 போட்டோன்னா 7 7 7 49. ஓகேவா, முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 2744ஓட ஃபேக்டரைசேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 பவர் கியூப் இன்ட்டு 7 பவர் கியூப். ஓகேவா, இப்போ கியூப் ரூட்டுக்கு நம்ம வெளியே நம்ம எடுக்கணும். கரெக்டாக, கியூப் ரூட்டுக்கு வெளியே எடுத்தோன்னா 2 × 7 மட்டும்தான் வரும். ஸோ வந்து 14. இப்போ 14னா கொடுத்துருக்க கிவன் கியூப் ரூட்டோட ஆன்சர். ஓகேவா, நம்ம நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் x - 1 y + 2 = 7ன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து எக்ஸோட வேல்யூவும் ஒய்யோட வேல்யூவும் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, கண்டுபிடிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து x - 1 y + 2 ரூட் = 7ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரூட்டுக்கு வெளியே எடுப்போம். ஸோ வந்து ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ ஸ்கொயர் பண்ணோன்னா x - 1 y + 2 7 ஸ்கொயர்டு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இது நம்ம தனியாக எழுதுனோம்னா 7 × 7ன்னு வரும். கரெக்டாக, ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ வந்து இதுக்கு ஈக்குவல் பண்ணுங்கள், இந்த வேல்யூவை இதுக்கு ஈக்குவல் பண்ணுங்கள். ஓகேவா, x - 1 = 7 y + 2 = 7. இப்போ பார்த்தீங்கன்னா x = 7 + 1 y = 7 - 2. பார்த்தீங்கன்னா x = 8 y = 5. ஓகேவா, இது வந்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். x = 8 y = 5. இது நம்ம கரெக்டாக சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் 8 - 1 5 + 2. இப்போ பார்த்தோன்னா இது வந்து 7 × 7 வரும். ரூட்டுக்கு வெளியே எடுத்தோன்னா வெறும் 7. ஸோ வந்து ஆன்சர் கரெக்டாகிடுச்சு. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் x and y வந்து கரெக்ட். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் சம் பார்த்தோன்னா ஸ்டார் / 15 ஸ்டார் / 135 = 1. ஸோ நம்மளோட ஸ்டார் வேல்யூ கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போ நம்ம அந்த ஸ்டாரை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம். ஸோ x/15 × x/135 = 1. ஸோ நம்ம நார்மல் மல்டிப்ளிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணுவோம். x² 15 × 135 = 1. ஸோ எங்கிட்ட =1ன்னு நம்ம கொண்டு போயிருக்கனால நம்ம இங்கிட்டு கொண்டு போய்க்குவோம் வேல்யூவை. ஸோ x² = 15 × 135. இப்போ நம்ம வந்து 135ஐ ஏதாவது மல்டிப்ளை பண்ணால் சிம்பிள் டேர்மாக வருமானு பார்த்தோன்னா 135ஐ 9ஆல் டிவைட் பண்ணுவோம். இப்போ 9ஆல் டிவைட் பண்ணோன்னா 9 9. இப்போ வந்து 10 9 4 45 வரும். ஸோ 9 5 45. ஸோ பார்த்தீங்கன்னா 15ஆல் வருது. ஸோ 15 × 15 × 9. ஸோ இப்போ 9ஐ நம்ம எப்படி பிரித்து எழுதலாம்னா 3 × 3ன்னு எழுதலாம். ஸோ 15 × 15 × 3 × 3. ஓகேவா, இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 15 ஸ்கொயர்டு வரும் × 3 ஸ்கொயர்டு. ஸோ இப்போ ரெண்டு பக்கமும் ரூட் எடுத்தோன்னா இங்கே எக்ஸ் வரும். 15 × 3 நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணோம்னா 45. ஸோ எக்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 45. இதுதான் கொடுத்துருக்க கிவன் சம்மோட ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் 0.09. இப்போ இதுக்கு பார்க்கும்போது நம்ம வந்து டிவிஷன் வேல்யூவில் 9 போட்டு 0 0 0 போட்டு நம்ம வந்து ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் ஆன்சர் கொண்டு வரது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். கரெக்டாக, ஸோ இப்போ வந்து சிம்பிளாக என்னென்னா இப்போ ரூட் ஆஃப் 0.09 தானே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம பாயிண்ட்டை நம்ம இங்கே கொண்டு வரணும்னா என்ன பண்ணுவோம், 100ஆல் டிவைட் பண்ணுவோம். கரெக்டாக, ஸோ அதே தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ வந்து ரூட் 9/100. கரெக்டாக, ஸோ இப்போ வந்து நம்ம இதை ரூட்டுக்கு வெளியே எடுக்கலாம் ஈஸியாக. கரெக்டாக, 9 நம்ம எப்படி எழுதலாம்னா 3 × 3ன்னு எழுதலாம். / 100 10 × 10ன்னு எழுதலாம். கரெக்டாக, ஸோ நம்ம இப்போ சிம்பிளாக ரூட்டுக்கு வெளியே எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரூட்டுக்கு வெளியே எடுத்தோம்னா 3 / 10 வரும். ஸோ இது நம்ம சிம்பிளாக எப்படி எழுதலாம்னா 0.3. அவ்வளோதான், நம்ம ஆன்சர் வந்து சிம்பிளாக கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா ரூட் 80 - ரூட் 112 / ரூட் 45 - ரூட் 63 இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இப்போ இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரூட் 80. இப்போ ரூட் 80 வந்து நம்ம எப்படி சிம்பிளாக எழுதலான்னு பார்த்தோம்னா 16 × 5. ஓகேவா, மைனஸ் ரூட் ஆஃப் இப்போ வந்து 112 நம்ம எப்படி எழுதலாம்னா 16 × 7. ஓகேவா, டிவைடட் பை இப்போ 45 எப்படி எழுதலாம்னா 9 × 5 எழுதலாம் மைனஸ்
9 × 7 ஓகேவா. இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணலாம் ஈஸியாக. ஸோ 16 வந்து நம்ம ஸ்கொயராக எழுதலாம். 4 square × 5 divided by 3 square × 5 minus root of 4 square × 7 minus root of 3 square × 7 ஓகேவா. இப்போ நம்ம இந்த ஸ்கொயர்டை வந்து ஈஸியாக ரூட்டுக்கு வெளியே எடுத்துடலாம் கரெக்டாக. இப்போ பார்த்தீங்கன்னா 4 √5 minus 4 √7 divided by 3 √5 minus 3 √7 ஓகேவா. இப்போ இதில் காமனாக என்ன இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த டேர்மில் 4 வந்து நம்மளுக்கு காமனாக இருக்குது. ஸோ அந்த 4 நம்ம வெளியே எடுப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3 காமனாக இருக்குது. ஸோ அந்த 3 வெளியே எடுப்போம். ஸோ 4 எடுத்தாச்சு. √5 minus √7 divided by 3 √5 minus √7. இப்போ பார்த்தீங்கன்னா இது சேமாக இருக்குது. ஸோ நம்ம வந்து கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 4/3 வரும். 4/3 தான் இந்த சம்மோட ஆன்சர் ஓகேவா. வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன் ஓகேவா. வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.